சென்னை மணலி புதுநகர் அருகே சென்னை மணலி புதுநகர் அருகே பெயிண்ட் மூலப்பொருள் சேமிப்பு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகியுள்ளது. விச்சூரில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பெயிண்ட் மூலப்பொருள் சேமிப்பு கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து தீயானது குடோன் முழுவதும் மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த பகுதி முழுவதுமாக புகைமண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 8 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூலப்பொருட்கள் தீயில் கருகி சேதமாகியுள்ளது. சரி. பக்ரீத் திருநாளை ஒட்டி இஸ்லாமிய மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்ராஹிம் நபிகளின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட உள்ளது. இதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமத்துவம், சகோதரத்துவம், அன்பு நெறி ஆகியவற்றை பின்பற்றி வாழும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகள் அன்றாட வாழ்வில் மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டிய அறவழிக்கான அறிவுரைகளாகவே அமைந்திருக்கின்றன எனவும், அத்தகைய அறிவுரைகளை பின்பற்றி வாழும் இஸ்லாமிய மக்கள் பெருநாளை இனிதே கொண்டாடி மகிழ வேண்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து பயப்படுகிறார் என்று நீலகிரியில் பேசிய எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பின் தனது நீலகிரி தொகுதிக்கு வந்த எம்பி ஆர் ராசா பொதுமக்களுக்கு நன்றி கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமர் மோடி சீனாவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ, அமெரிக்காவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ, ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து பயப்படுகிறார் என்று கூறியுள்ளார். தொடர்ந்து அவர்கள் அங்குள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு 40 தொகுதிகளை இனிமேல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர் சீனாவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ, அமெரிக்காவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ, நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதரையும் அவருக்கு பின்னாலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பார்த்துதான் அவருக்கு பயம். காவிரி நீரை நம்பி சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு எந்தவிதமான நஷ்ட ஈடும் குறுவை தொகுப்பு திட்டத்தில் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்யப்படவில்லை என்று கூறியிருக்கிறார். விவசாயிகள் மீது திமுக அரசுக்கு அக்கறை இல்லை என்று சாடிய ஓ பன்னீர்செல்வம், அனைத்து உழவர்களுக்கும் மிகப்பெரிய திட்டத்தை அறிவித்தது போல திமுக அரசு விளம்பரப்படுத்தியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறுவை தொகுப்பு திட்டத்தில் பயன்பெற முடியாத விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்கவும், காவிரியில் ஜூன் மாதத்திற்குரிய தண்ணீரை பெறவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாகவும் ஓ பன்னீர்செல்வம் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கரூர் பேருந்து நிலையத்தில் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய பெண் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் பேருந்து நிலையத்திற்கு திண்டுக்கல்லில் இருந்து வந்த பெண் ஒருவர் சேலம் செல்ல பேருந்துக்காக காத்திருந்தார். அப்போது அந்த பெண்ணுக்கு சில மர்ம நபர்கள் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும், அப்போது அங்கே இருந்த போக்குவரத்து ஊழியர்கள் உதவவில்லை என்றும் கூறப்படுகிறது. எனினும் அந்த பெண்ணை அவர்களை காலால் எட்டி உதைத்து எதிர்வினையாற்றியது தெரிகிறது. இதையடுத்து அந்த நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அங்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது உடனடியாக யாரும் உதவிக்கு வரவில்லை என்று கூறிய அந்த பெண், பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டிய போலீசாரும் அப்போது இல்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவத்தால் கரூர் பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. போனாங்க அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு என்ன? ஒட்டுமொத்த பக்கம் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, என்ன பாதுகாப்பு? காவல்துறையை வந்து யாரு கேட்கணும்? இப்ப மேல சரியா இருந்துச்சுன்னா காவல்துறை கரெக்டா இங்க இருப்பாங்களா இல்லையா? அப்ப மேல சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குடிகாரர்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம். ஒரு பொம்பளை வந்து பேசுறவன் என் சொந்தக்காரங்க அங்கே அறுத்து போட்டிருப்பேன், அவன் என்னை ரூப் பாக்ஸ்ல போய் அறுத்து போட்டிருப்பேன். அவன் யாருன்னு நீங்க கேக்குறீங்க, என்ன யாருன்னு உங்கள்கிட்ட யார் பிரச்சனை பண்ணாங்க கேட்குறோம். கேமரால பாருங்க சார், கேமரா எனக்கு யாருனே தெரியாது சார். யாருனே தெரியும். 1 மணி நேரம் மழை வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் 2 நிமிஷம் முன்னாடி இங்கே வர்றேன். எனக்கு ரொம்ப நான் கேட்குறேன். இறங்கி 1
1 to 1 பஸ் சேலம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணினேன். ஒரு நபர் வந்து யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்துட்டு என்னை வந்து ரூம் போடுறேன் வாடின்னு சொல்லி கூப்பிட்றான். நான் எட்டி உதைக்கிறேன். எட்டி உதைச்ச உடனே அங்கே இருக்கிற கண்டக்டர் சொல்கிறாங்க போலீஸ் இங்கே இருக்கு, அங்கே போய் கூப்பிடுங்கம்மாங்கிறேன். அங்கேருந்து நான் ஓடி வந்து 1 ஹவராக நிற்கிறேன். போலீஸு இங்கே இல்லை. நான் சுற்றி வரேன், எந்த ஒரு போலீஸுமே இல்லை. தண்ணி போட்ட உடனே பொதுமக்கள் சொல்கிறாங்க கை வைக்க முடியாது, அடிக்க முடியாது, எங்கள் மேலே கேஸ் ஆகிடும், நீங்கள் காவல்துறை நாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வண்டி நிற்குது, காவல்துறை வரல. 100க்கு ஃபோன் போட்டேன், லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டேன், அது எதுவுமே வரல. கேமராவில் பாருங்க அவன் என்கிட்ட எவ்வளோ தகாதான் நடந்து. ஹைதராபாத்தில் காதலியுடன் தனிமையில் இருந்த கணவரை கையும் களவுமாக பிடித்த மனைவி அடிவிழுத்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பிரவீன், அவரது மனைவி மெர்சி முஷிராபாத்தில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ள நிலையில் பிரவீனுக்கு தன்னுடன் பணிபுரியும் பெண்ணுடன் திருமணத்திற்கு மீறிய உறவு இருந்துள்ளது. அந்த பெண்ணுக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் அவர்கள் தனிமையில் இருப்பது மெர்சிக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் தனது மகன் மற்றும் உறவினர்களோடு அங்கு சென்ற அவர் தனது கணவர் மற்றும் அப்பெண்ணை அடிவிழுத்துள்ளார். பதிலுக்கு பிரவீனும் மனைவி மற்றும் மகனை தாக்கியுள்ளனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பிரவீனை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு ரயில்வே மேம்பாலத்தில் உள்ள மின் விளக்குகள் ஒளிராததால் இரவு நேரங்களில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் மின் விளக்குகள் மாலை 6 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை ஒளிராமல் உள்ளது. இதனால் மேம்பாலத்தில் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கும் மிக முக்கியமான மேம்பாலம் என்பதால் விரைந்து மின் விளக்குகளை பொருத்த வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் அறுவடைக்கு தயாரான பயிர்களை யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயி குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக வேதனை தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே விவசாய பகுதிகளுக்குள் புகுந்த 6க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அறுவடைக்கு தயாராக இருந்த சோளப்பயிர்களை சேதப்படுத்தின. இதில் முருகன் என்பவர் பயிரிட்டிருந்த சுமார் 2.5 ஏக்கருக்கு மேலான சோளப்பயிர்களும் சேதமடைந்தன. இதில் பாதிக்கப்பட்ட விவசாயி முருகன் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து யானைகளை விரட்டாததால் விவசாய நிலம் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். யானையை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அவ்வளோதான். எங்களுக்கு பெருசு கூட அதெல்லாம் நினைக்கல. நாங்கள் இதை எங்களுக்கு வந்து யானை அடுத்தப்பில் மாசல் போடணும், இந்த மாதம் அடுத்த மாதம்லாம் நாங்கள் கைப்பற்றிக்கலாம், கடத்தை எப்படியும் வீட்டிடுவோம். இருந்தாலும் யானை திரும்ப அடுத்த மாதத்துக்கு வரும்போது எங்களுக்கு யானை அந்த மாதிரி பண்ணிச்சுன்னா நாங்கள் எப்படி அப்போ தற்கொலை தான் பண்ணணும், கிணத்துக்குள்ள தான் வந்து விழுந்து சாகணும். குவைத் தீ விபத்தில் இறந்த இளைஞர் குடும்பத்தை சந்தித்து தஞ்சாவூர் எம்பி முரசொலி ஆறுதல் கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி ஆதனூரைச் சேர்ந்த ஆனந்த மனோகரன் லதா தம்பதியின் மூத்த மகன் புனாப் ரிச்சர்ட் ராய் குவைத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் புனாப் வீட்டுக்கு சென்ற தஞ்சாவூர் எம்பி முரசொலி குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது பெற்றோர் தங்களது இளைய மகனுக்கு அரசு வேலை பெற்றுத்தர வேண்டும் என்றும் குவைத் நாட்டில் தங்கள் மகன் பணியாற்றிய நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என்றும் எம்பியிடம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். இதையடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக எம்பி முரசொலி தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் சிறையில் பழக்கமான கைதிகளுடன் திட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய ஜெயிலர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தொப்பையன்குளம் கிராமத்தில் கடந்த 11ஆம் தேதி ராஜாமணி என்ற பெண்ணின் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. இதில் 57 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான புகாரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை பிடித்து விசாரித்துள்ளனர். அதில் திடுக்கிடும் வகையில் கொள்ளை சம்பவத்துக்கு மூளையாக செயல்பட்டது கடலூர் மத்திய சிறை தலைமை காவலர் ஞானமணி என்பது தெரியவந்துள்ளது. சிறையில் பழக்கமான கொள்ளையர்களை வைத்து அவர் நகைகளை கொள்ளையடித்ததும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தொடர்ந்து சிறை காவலர் உள்பட 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.